أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاه ربي زدني علما نافعا ورزقا طيبا وأملا صالحا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي யா அல்லாஹ் குர்ஆனை எங்கள் இதயங்களின் வசந்தமாக ஆக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது ஆமீன். துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இன்னா خلقنا الإنسان من نطفة أمشاج نبتليه فجعلناه سميعا بصيرا நாம் மனிதனை கலக்கப்பட்ட ஓர் இந்திரியத்திலிருந்து படைத்தோம். நாம் அவனை சோதிக்க வேண்டும் என்பதற்காக. மேலும் இந்நோக்கத்திற்காக நாம் அவனை செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனத்தை தான் நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம். இதுல நம்ம கலக்கப்பட்ட இந்திரிய துளினா என்ன, அது எப்படி அல்லாஹ் உருவாக்கியிருக்கான், அது எப்படி மனிதனை அதுல இருந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்தோம். லாஸ்ட் வீக் நம்மளுடைய செவிப்புலன் அல்லாஹ் அதை எப்படி படைச்சிருக்கான், அதனுடைய அதுல இருக்க அந்த மூலக்கூறுகள், அந்த ஒவ்வொரு அனாட்டோமின்னு சொல்லுவாங்க தானே, அதனுடைய அந்த உடல் கூறுகள், அது ஒவ்வொன்றுக்கும் இருக்க பயன், அதோடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன, அது நம்மளுக்கு எவ்வளவு உதவுது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்வை புலனை பத்தி பார்க்க போறோம். ஸோ போன வாரம் செவிப்புலன் பத்தி பார்த்தோம். செவிங்கிறது நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிற கேட்கக்கூடிய ஒரு திறன். அல்ஹம்துலில்லாஹ். கருவுல 4வது வாரத்துல இருந்தே அது நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் 18 வாரத்துல இருந்து குழந்தைங்களுக்கு மூளையில சிக்னல் போகுது, அந்த டெவலப்மெண்ட் நடக்குது. அதுக்கப்புறம் குழந்தையால அம்மா பேசுறத 23 வாரத்துல இருந்து கேட்க முடியும். அப்புறம் அவங்க 24 வாரத்துல இருந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க எப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் காதுடைய ஸ்ட்ரக்சர், வெளிக்காது என்ன பண்ணும், அதுக்கப்புறம் நடுக்காது என்ன பண்ணும், உள்காது என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். பார்வை புலன் என்றால் என்ன, நம்ம செவிப்புலன் என்னன்னு பார்த்தோம் தானே. அது மாதிரி பார்வை புலன்னா என்ன, எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா தெரிஞ்ச ஒரு ஆன்சர் தான். பார்வை புலனா பார்க்க முடியுறது. ஸோ கண்கள் ஒரு முக்கிய புலன் உறுப்பு. அவை வெளி உலகத்தை பற்றிய தகவல்களை மூளைக்கு வழங்குது. கண்கள் பார்க்குற வேலையை செய்யுது. கண்கள் அனுப்புற அந்த சிக்னல் மூளைக்கு போய் நம்ம பார்க்குற அந்த விஷயத்தோட அந்த ஷேப்பை நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுது. கண்ணுடைய மெயினான ஒரு வேலைன்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு உதவுறது தான். ஒரு ஒரு நிமிஷம் நம்ம என்ன நினைச்சு பார்ப்போம், நம்ம கண்ணை மூடிட்டே நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணா நம்மளால ஒரு நிமிஷத்துக்கு ஃபுல்லா டைம் வேணா கூட வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும். எவ்வளோ அந்த இடத்துல நம்ம இடிச்சிருப்போம், எவ்வளோ நம்ம மாறி போயிருப்போம், நேரா நம்மளால நடக்க முடியாம இருக்கும். ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும் அந்த கண்ணு இல்லாம. சுப்ஹானல்லாஹ். அப்ப கண்ணு நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நம்மள சுத்தி இருக்கிற 80% உணர்வுகள நம்மளால புரிஞ்சுக்க முடியறதுக்கு நம்மளுக்கு நெறைய சென்சஸ் இருக்கு தானே. கேட்கக்கூடிய சென்ஸ் இருக்கு, தொட்டா உணரக்கூடிய சென்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான சென்ஸ் பார்வை. அந்த பார்வைங்கிற அந்த சென்ஸ் இருக்க போய் தான் மித்த எல்லாத்தையுமே அது வலுவூட்டுது. நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஒரு சவுண்ட் கேட்குதுன்னா, அது என்னன்னு உணர்றதுக்கு நம்மளுக்கு அந்த பார்வை தேவை. ஓ! அது காரா? காருடைய சவுண்டா? அதுக்கு ஒரு ஷேப் நம்மளுக்கு கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ். பார்வைங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. கண்ண நம்ம கண்ணு மட்டும் பார்க்கணும். ஆனா அதோட உள் ஷேப் இப்படிதான் இருக்கும். ஒரு பால் மாரியான ஒரு ஷேப். அத சுத்தி நம்மளுக்கு மசில்ஸ் இருக்குது. அது அப்புறம் வெளியில இருக்கிற அந்த இமைகள் அதெல்லாம். அதோடைய உள் அமைப்ப காமிக்கணுங்கிறதுக்கான ஒரு இமேஜ் தான் இது. அதோடைய அந்த அளவு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட கண்ணுடைய தோராயமான எல்லாருக்கும் அந்த மாரி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு அப்ராக்ஸிமேட்டா பார்த்தா 2.5 சென்டிமீட்டர் உடைய விட்டம், அதோடைய அந்த அகலம். அப்புறம் அதோடைய வெயிட் ஒரு 7 to 8 கிராம். அவ்வளோதான். அந்த 7 to 8 கிராம் செய்ற வேலை. சுப்ஹானல்லாஹ். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும். எல்லா புகழும். சுப்ஹானல்லாஹ். இது கேமரா மாரி நம்மளோட கண்ணு செயல்படும். இப்ப நம்ம கேமரா வச்சிருப்போம். அதுல லென்ஸ் இருக்குது. கிளியர் அது படம் பிடிக்கும். அது ஃபோக்கஸ் பண்ணும்.
அப்புறம் அந்த ஃபோக்கஸ் பண்ணிட்டு அந்த தகவல நம்மளோட மூளைக்கு அனுப்புது. நான் சொன்ன மாரி 80% ஆஃப் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்ணு மூலமா தான் நம்மளால உணர முடியுது. இப்ப பார்வை புலன் உருவான விஷயத்த பார்க்க போறோம். கொஞ்சம் இது டீப்பா இருக்கலாம். நம்மளுக்கு வந்து கண் வளர்ச்சி எப்ப ஆரம்பிக்குதுன்னா, நம்ம 4 வார கருவா இருக்கும்போதிருந்தே ஆரம்பிச்சிருது. ஆரம்பிச்சு அது தொடர்ந்து கடைசி வரைக்கும் அதாவது 3வது 3 மாதம். அப்படின்னா இப்ப 9 மாதம் தானே! அது முதல் 3 மாதம், 2வது 3 மாதம், 3வது 3 மாதம் அப்படின்னா, 4வது வாரத்துல அதாவது முதல் 3 மாதங்கள்ல இருக்கிற அந்த டைம்லயே நம்மளுக்கு கண்ணு வளர ஆரம்பிச்சுருது. இங்க இருக்க கரு பார்த்தீங்களா? அதுக்கு கண்ணு தெரியுதா நம்மளுக்கு? சுப்ஹானல்லாஹ். ஆமா. எவ்வளோ யா. டைனியா இருக்குது, எவ்வளோ சின்னதா இருக்குது. ம். ஆனா அல்லாஹ் வந்து அதற்குரிய அந்த விஷயங்கள நமக்கு அது காத பத்தியும் பார்த்தோம். காதுமே வந்து 4வது வாரத்துல இருந்தே ஆரம்பிச்சிருது. ரொம்ப ஏர்லியா ஆரம்பிக்கிற அந்த 2 ஸ்ட்ரக்சர் காதும், கண்ணும். முதல் மற்றும் 2வது 3 மாதங்களில் விழித்திரை, லென்ஸ், கண் இமைகள் இது போன்ற முக்கியமான அந்த அமைப்புகள் உருவாகுது. இப்ப முதல் மாதத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த வீக் 4 அப்படின்னு சொல்றோம். 4வது வாரத்துல ஆரம்பகால கண் கட்டமைப்புகள் ஆப்டிக் வெசிக்கிள்ஸ் அப்படின்னு ஒ ஒரு இது இருக்கு. இந்த 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 இடத்துல இந்த பிக்சர்ல குடுத்துருக்கேன். பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் அந்த ஷேப் மாரி இருக்கும். ஆனா இதுல இருந்து தான் அந்த கண் உருவாக ஆரம்பிக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த டயகிராம் இது பண்ணியிருப்பாங்க. ஆப்டிக் வெசிக்கிள்ஸ்ன்னு. அது என்ன ஆ. செய்யும்னா, அது அப்படியே ஒரு கப்பு மாரி, ஒரு கோப்ப மாரி, அது பை மாரி மாற ஆரம்பிக்குமாம். இது மூளை வளர்ச்சியில மூளையும் அந்த டைம்ல தான் வளருது. ஸோ, அதோடைய 2 பக்கங்கள்ல இருந்தும் உருவாகத் தொடங்குது. அது அந்த ஆப்டிகல் வெசிக்கிள்ஸ் வந்து 5வது, 6வது வாரங்கள்ல உள்நோக்கி மடிஞ்சு கோப்பை மாரி உருவாகுது. இதுதான் நம்ம வளர வளர விழித்திரை விழித்திரைனா அந்த ரெட்டினான்னு சொல்றாங்க தானே! அதுவா அது ஆமா. மாறுது. அதுவும் அப்புறம் லென்ஸா ஒவ்வொரு விஷயங்கள்ல அது உருவாக ஆரம்பிக்குது. ஆனா ஆரம்பிச்ச நிலை இப்படிதான். ஆனா நம்மளுடைய கண் எப்படி இருக்குது? சுப்ஹானல்லாஹ். இது 5 வார கரு. அதோடைய அந்த அந்த இடத்துல இந்த இடத்துல இருக்க அந்த கண்ணு உருவாகுற அந்த இடம். கடைசியா நம்ம முழுமையா கண்ணு நம்ம பிறக்கும்போது இருக்கிற நிலைமை இது. இல்ல ஒவ்வொரு ஓகே. ஸ்டேஜ்லயுமே வந்து அந்த ஒவ்வொரு வாரங்கள்லயும் இப்போ 9 மாசம் குழந்தை உள்ள இருக்குன்னா, அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்குது. நம்ம பார்த்தோம் தானே ஆரம்பத்துல. முட்டையும், அந்த ம். ஸ்பெர்ம் 2ம் இணைஞ்சு பல பிரிவுகளா சின்ன சின்ன குட்டி செல்லா தான் இருக்குது. அந்த செல்கள் எல்லாம் பிரிஞ்சு, 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 பிரிஞ்சு அது ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு அதான் அந்த டிஎன்ஏ செய்ற அந்த வேலை. இப்ப இந்த டிஎன்ஏல இருக்கிறது இது கண்ணா மாறணும் அப்படிங்கிறதுக்கு அதோடைய தன்மைகள அது அப்படியே, அப்படியே, அப்படியே ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ் அத வளர்த்து கொண்டுகிட்டே போறான். சுப்ஹானல்லாஹ். அதே இந்த முதல் 3 மாதத்துல 7வது வாரம் பார்த்தா கார்னியா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஐரிஸ் அத பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம பின்னாடி அது ஒவ்வொரு டீட்டெயிலா பார்ப்போம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஓவர் வியூக்காக சொல்றது தான். இப்ப கார்னியா, ஐரிஸ், கண்மணி, விழித்திரை இப்படின்னு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த 7வது வாரத்துல தான் உருவாகுது. 8வது வாரத்துல கண்ணீர் நாளங்கள் நம்மளுக்கு இப்ப கண்ணீர் வர்றதுக்காக ஒரு சுரப்பிகள் இருக்கு. அதெல்லாம் 8வது வாரத்துல உருவாகுது. 10வது வாரத்துல கண் இமைகள் உருவாகி இணையுது. ஆனா இது மூடப்பட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2வது 3 மாதங்கள். 2வது 3 மாதங்கள்ல வந்து அதாவது அ ம 4வது மாதத்திலிருந்து 6வது மாதம் வரைக்கும். இதுல வந்து தண்டுகள் மற்றும் கூம்புகள். இந்த தண்டுகள், கூம்புகள் வந்து வண்ணத்த பார்க்கறதுக்கு உதவும். ஸோ அந்த செல் எல்லாம் உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 16வது வாரத்துல கண் இமைகள் மூடப்பட்டிருந்தாலும், கண்கள் முதல் முறையா ஒளிய உணர ஆரம்பிக்கும். அப்புறம் கண்கள் மெதுவா வந்து அசையவும் ஆரம்பிக்கும். இது ஒரு பேபி வயித்துக்குள்ள இருக்க அந்த பேபியோட அந்த ஹெட். அதுல இருக்க அந்த கண். 27வது வாரத்துல 2வது 3 மாதங்கள்ல முடிவுல கண் இமைகள் இறுதியாக திறந்து மூட தொடங்குது. இது ஒளிக்கு பதிலளிக்கும் விதமாக கரு இப்போது சிமிட்ட முடியும். 3வது 3 மாதம், கடைசி 3 மாதம். அதுல கண்கள் சுருங்கி விரிவடைந்து, ஒளியில் ஏற்படும் மாற்றங்களை கண்டறிந்து எதிர்வினையாற்ற அனுமதிக்கிறது. 34வது வாரத்துல சிவப்பு நிற கூம்பு. அதாவது அந்த வண்ணத்த ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய அதுதான் அந்த கூம்பு. அந்த அ விஷயம் வந்து அந்த 34வது வாரத்துல வளருது. 36லேருந்து 37 அதாவது குழந்தை ஃபுல் டேர்ம்ன்னு சொல்லுவாங்க. ஆ. முழுமையா வளர்ச்சி அடைஞ்ச அந்த நிலைமை. அந்த நிலைமையில பார்த்தா, குழந்தை பிறந்த பின்னாடி 20லேருந்து 30 சென்டிமீட்டர் அளவுக்கு அவங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ பிறந்ததோட குழந்தைக்கு ஃபுல் பார்வையும் அப்படின்னு நம்மள பார்த்ததோட தெரிஞ்சிருமான்னா, ரொம்ப தெரியாது. ரொம்ப பக்கத்துல இருக்க பொருள் மட்டும் தெரியும். அதுவும் மங்கலா தான் தெரியும். ரொம்ப தெளிவா தெரியாது. அவங்க வந்து பிறந்து வளர வளர தான் அந்த பார்வை வந்து வளர்ச்சி அடைஞ்சு முதிர்ச்சி அடையும். ஸோ ஆ. பிறந்த பின்னாடி நம்மளுடைய கண் பார்வையுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, பெரியவங்களோட ஒப்பிடும்போது குழந்தையோட கண்ணுக்கு கண்ணுடைய அந்த வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா 65லேருந்து 75% தான் வளர்ந்திருக்கும். 100% இருக்காது பிறக்கும்போது. ஸோ அவங்களால ரொம்ப பக்கத்துல இருக்கிற முகங்கள தான் பார்க்க முடியும். ஸோ 20 டூ 30 சென்டிமீட்டர் அவ்வளோதான்.
அதுவும் மங்கலா தான் இருக்கும் அவங்க பிறந்த புதுசுல. குழந்தையோட கண்கள் ஒன்றா வேலை செய்ய தொடங்கும் போது அவங்களோட பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மேம்பட ஆரம்பிக்கும். சுமார் 5 மாதங்கள்ல அவங்களுடைய அந்த வண்ண பார்வை, வண்ணங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து பிறந்த குழந்தைக்கு இப்படிதான் இருக்கும் பார்வை. ஏதோ ஒண்ணு இருக்குது நம்ம முன்னாடி அப்படின்னு மட்டும் தான் தெரியும். அந்த ஆப்ஜெக்ட் தெளிவா தெரியாது. அதோட கலர்ஸ் அது டெஃபினட்டா அவங்களால சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் 4 வார குழந்தைக்கு இப்படி தெரியும். 8 வார குழந்தை இது. அப்புறம் 3 மாத குழந்தைக்கு இப்படி தெரியும். அப்புறம் 6 மாசம் இது அடால்ட்டோடது. வளர்ந்த பின்னாடி நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியிற அளவுக்கு குழந்தைங்களுக்கு பாருங்களேன். 6 மாசம் ஆயுமே அவ்ளோ டெஃபினட்டா கலர்ஸ் தெரியல. இது 2க்கும் எவ்ளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 2 இயர்ஸ்ல தான் அவங்களுக்கு ரொம்ப மெஜாரிட்டி ஆஃப் அந்த ஐ டெவலப்மென்ட் நடக்குது. பிறந்ததிலிருந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ். ஆனா ஓ! அவங்களுக்கு அந்த ரொம்ப பேபியா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 3 மந்த்ஸ்ல இருந்து தான் அவங்களுக்கு அந்த இங்க ஒரு பொருள் இருக்குதுங்கிறதும், அப்புறம் அவங்க அப்படியே அவங்க மம்மி நடந்து போம்போது அவங்க மம்மியவே ஃபாலோ பண்ணிட்டு வரும் அவங்க கண்ணு. அப்படி நடந்து போனாங்கன்னா, அந்த மாரி விஷயங்கள். அப்புறம் பிரைட் கலர்ஸ் அவங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்களாம் 4 மாசம் அந்த மாரிலாம். ஸோ அந்த கலர்ஸ் மட்டும் அவங்களுக்கு தெரியறது. அதுக்காக அத புடிச்சு விளையாட ட்ரை பண்றது. 6 அந்த கிரால் பண்ண ஆரம்பிப்பாங்க தானே 8 மாசம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த பொருள், அதோடைய அந்த 3D ஷேப் அது எவ்வளோ ஆழமா இருக்குது, அப்படிங்கிறதெல்லாம் உணர முடியும். அவங்களுக்கு அந்த அந்த ஒன்ஸ் தவழ்ந்து நடக்க ஆரம்பிக்கும்போது, அவங்க பொருள்கள தொட்டு உணர்ந்து பார்க்கும்போது, அவங்களுக்கு இன்னமும் பார்வை டெவலப் ஆகுதாம். ஸோ 1லேருந்து 2 வயசுக்குள்ள அந்த கை, கண் ஒருங்கிணைப்பு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வளர வளர அவங்களுடைய அந்த உணர்திறன் ஆழமா வளரும்போது, அந்த கண் பார்வையும் வளர்ச்சி அடையுது. நம்மளுடைய பார்வையோடைய அந்த அளவு இருக்கு தானே, அந்த கண்ணுடைய அளவு, அந்த அளவு வந்து முழுமையா வளர்ச்சி அடையறது வந்து நம்ம 20 வயசு ஆகுறதுக்குள்ள தான் நடக்குதாம். ஸோ பிறந்ததுல நம்ம 4 வார கருவா இருக்கும்போது ஆரம்பிச்ச அந்த ஜர்னி, நமது 20 வயசு வரும்போது தான் முடியுது. சுப்ஹானல்லாஹ். ஸோ ஒரு லாங் ஜர்னி. நம்ம வளர வளர அதில எஸ்பெஷலி வந்து பிறந்ததோட நெறைய குரோத் வரும் கண்ணுல. கண்ணு பெருசாகும். கண்ணு இப்ப என்ன பாருங்களேன், பிறந்த குழந்தைக்கு சின்னதா இருக்கும். அவங்க அப்புறம் ஒரு 2 வயசு வரும்போது கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கும். அதே மாரி டீனேஜ் ஆவாங்க. அந்த பருவ வயது அடையும்போது அப்பயே அவங்களோட கண் சைஸ் கூடுமாம். அப்படியே சைஸ் கூடி 20 வயசுக்குள்ள அவங்களுடைய அந்த முழு விஷயங்களும் கண்ணுல வளர்ந்து முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கண்ண பத்தி கொஞ்சம் டீப்பா அதுல இருக்க ஒவ்வொரு உறுப்புகள பத்தி பார்ப்போம். கண்ணுடைய அந்த உடற்கூறுகள். இது எல்லாரும் நம்ம 10வது படிக்கும்போதே இது ஓரளவுக்கு சொல்லிக் குடுத்துருவாங்க. இது எப்படின்னா ஒரு கண்ணு, அந்த பால்ன்னு எடுத்துக்கங்களேன். அத பாதியா வெட்டுனோம்னா, நம்மளுக்கு தெரியக்கூடிய ஸ்ட்ரக்சர். இதுல நெறைய லேபிள் பண்ணியிருக்காங்க. பட் இதுல இருக்க ஒரு சில விஷயத்த நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். பட் உங்களுக்கு இந்த பிக்சர எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இது நம்முடைய கண்ணு. அதுல வந்து இது வெளிப்பகுதி. இதுல இருக்கிறது கண் ஜவ்வு. ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர் கண் ஜவ்வு. அதுக்கப்புறம் இது விழித்திரை படலம். கார்னியான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இத. அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து தசை நார்கள். இந்த ஒயிட் கலர்ல தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் லென்ஸ். நம்ம பார்க்கக்கூடியத வந்து தூரமா இருக்கும்போது அதோடைய சைஸ் மாறும். ஸோ இந்த தசை நார்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அத புடிச்சு இழுக்கும். அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா, ரெட்டினா. இதில் மேல தான் வந்து அந்த ஒளி பட்டு நம்மளுக்கு அதோட அந்த இமேஜஸ் என்ன பார்க்குறோமோ அந்த அதோட இது தெரியுது. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, ஆப்டிக் நரம்பு. அதாவது அந்த மூளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த விஷயத்த எடுத்து செல்லக்கூடிய அந்த நரம்பு இருக்குது. இது இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஆனா இது சுப்ஹானல்லாஹ் நம்ம கண்ணுக்குள்ள எவ்ளோ விஷயம் இருக்கு பாருங்க. அதுக்குள்ள எவ்ளோ ரத்த நாளங்கள் போதுல்ல. அது இல்லாம சுத்தி மசில்ஸ் இருக்குது. அத சப்போர்ட் பண்றதுக்கு. ஸோ, இப்ப நம்மளுடைய கண் இமைகள், அப்புறம் கண் இமைகள்ல இருக்க முடி, அது என்ன வேலை பண்ணுது நம்மளுக்கு அப்டின்னா, தூசி, அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கான லைட், அப்புறம் நம்மளுக்கு காயம் பட்றாம நம்மளுடைய கண்ண அது பாதுகாக்குது. அப்புறம் கன்ஜன்டிவா அப்டின்னு சொல்றாங்க. அப்டின்னா கண் ஜவ்வு. அதோடைய வேலை நம்மளுக்கு என்ன செய்யும்னா, கண் ஜவ்வு வந்து நம்மளோட கண்ண பாதுகாக்கிற ஒரு மெல்லிய தெளிவான ஜவ்வு. இது வந்து கண் இமை இருக்கு தானே, அதோட உட்புறத்துல இருக்கக்கூடிய அ ஒரு ஜவ்வு. அது வந்து நம்மளுடைய கண்ணின் வெள்ளை பகுதிய மூடியிருக்கும். அது ஸ்க்ளேரான்னு சொல்லுவாங்க. அதாவது இதுதான் ஸ்க்ளேரா, இந்த வெள்ளை பகுதி. ஓ! இப்ப இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுதான் வந்து ஐரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல, இது ஆ. ஐரிஸ். இந்த நடுவுல இருக்கிறது வந்து பியூப்பிள். அதாவது ஒரு கரு துளை அப்படின்னு சொல்லுவாங்க. கருவிழி அப்படி சொல்றது. அப்புறம் கண்ணீர் சுரப்பி. இங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த சுரப்பி வந்து நம்மளுக்கு கண்ணீர லாக்ரிமல் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கண்ண வந்து சுத்தம் செய்யுமாம். கண்ணுக்கு அந்த வழுவழு தன்மை லூப்ரிகன்ட் இருக்குல்ல, ட்ரை ஐயா இல்லாம நம்மளுடைய கண்ணு வந்து லூப்ரிகன்ட்டா இருக்கிறதுக்கு இந்த சுரப்பிகள் உதவுது.
இப்ப நம்மளுடைய கண்ணுல கார்னியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த கார்னியா அப்படின்னா என்னன்னா, இது கண்ணுடைய உட்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி போல நம்மளுடைய கண்ணை பாதுகாக்கக்கூடிய ஒரு படலம். இது வந்து கண்ணீர் திரவம் நம்ம கார்னியாவை வந்து லூப்ரிகேட் பண்ணிட்டே இருக்குது. உங்கள் கண்ணுக்குள்ள நுழையிற ஒளியை வந்து வளைக்கக்கூடிய தன்மையும், எப்படி நம்ம காதுக்கு அந்த ஷேப் இருந்துச்சு, அது வந்து அந்த சவுண்டை கரெக்டா உள்ளுக்குள்ள நம்முடைய அந்த காதுடைய கால்வாய்க்கு கொண்டு போச்சோ, அதே போல இந்த கார்னியா வந்து அந்த ஒளியை வளைச்சு நம்மளுடைய கண்ணுகளுக்கு கொண்டு போகும். முன்புறத்தில் வெளிப்படையா குவிமாட வடிவ அடுக்குது. கண்ணின் கவனம் செலுத்தும் ஆற்றல் 65% இந்த இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து தான் வருது. ஸோ கார்னியா அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி நம்ம கண்ணு ஈஸியா டேமேஜ் ஆகிரும். அதுக்கப்புறம் நீர் ஜவ்வுன்னு ஒரு இது இருக்கு. அதாவது முன் அறைன்னு சொல்லி இது முன்புற அறை எனப்படும் இடத்தை நிரப்பும் திரவம். நீர் ஜவ்வின் அழுத்தம் உங்கள் கண்களின் வடிவத்தை பராமரிக்கிறது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஷேப் இருக்கும் தானே கண்ணு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த நம்மளுடைய கண்ணுக்கு வந்து முன் அறை பின் அறைன்னு சொல்லுவாங்க. அந்த ஷேப் வந்து அதுல இருக்க அந்த திரவத்துடைய அந்த இதை பொறுத்து இருக்கும். ஒரு சில பேருக்கு பெரிய கண்ணா இருக்கும், சின்ன கண்ணா இருக்கும். அந்த அதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் நடக்குது. அப்புறம் ஸ்க்ளேரா, இது வந்து இந்த ஸ்க்ளேராங்கிறது நம்ம கண்ணுடைய வெள்ளை பகுதி. இது வந்து நம்ம கண் பார்வையின் பொதுவான வடிவம் மற்றும் அமைப்பை உருவாக்குகிறது. இது வந்து நம்மளுடைய அந்த ஐரிஸ் அப்படிங்கிற அந்த பகுதியை வந்து பாதுகாக்கக்கூடியதாகவும் அந்த கண்ணை வந்து அந்த வெள்ளை பகுதியை குறிக்குது. ஸோ அதுதான் இங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்க்ளேராவை. அடுத்தது ஐரிஸ். இந்த பகுதியில் உங்கள் கண்மணியின் அளவை கட்டுப்படுத்தும் தசைகள் உள்ளன. இது கண் நிறத்திற்கும் காரணமாகும். கருவிழி, பழுப்பு, நீலம், பச்சை அல்லது ஹேசல் இதெல்லாம் கலந்த ஒரு கலவையாகவும் இருக்கலாம். இது ஒளி நுழைவை கட்டுப்படுத்துகிறது. ஸோ இந்த பகுதி இருக்கு நம்ம கண்ணுல. இந்த பகுதி தான் வந்து நம்மளுடைய கண்ணுடைய நிறத்தை, அது என்ன நிறங்க அந்த இதை பத்தி கட்டுப்படுத்தும். ஓகே, இப்போ இதுல வந்து லைட் எவ்வளோ உள்ள போகுது அப்படிங்கிறத இது வந்து பேசிக்கலி ஒரு ஓட்ட மாதிரியான இதுதான். நம்ம பார்த்து அந்த இது வழியா தான் ஒளி உள்ள போகும். ஆனா நம்மளுடைய கண் நிறத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது இந்த ஐரிஸ். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கண்ணுல வந்து எவ்வளவு ஒளி போகணுங்கிறதையும் கண்ட்ரோல் பண்றது இந்த ஐரிஸ்ங்கிற இந்த இடம் தான். ஸோ இப்போ நம்ம ஒரு இருட்டான ரூம்குள்ள உள்ள போறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த ஐரிஸ் மசில் வந்து அப்படியே இந்த கண் பியூப்பிள்னு சொல்லுவாங்க, இதை வந்து விரிவடை செய்யும். அப்போ வந்து நிறைய லைட் உள்ள போகும். அப்ப நம்ம இருட்டான அறையிலையும் பொருள் எல்லாம் எங்க இருக்குன்னு பார்க்க முடியும். இதே நம்ம ரொம்ப இருட்டான அறையில இருந்து வெளிச்சமான ஒரு அறைக்கு வரோம்னா, இந்த ஐரிஸ் வந்து இந்த பியூப்பிளை வந்து சுருக்கிரும். அப்ப கொஞ்சம் லைட் உள்ள போகும். ஸோ நம்ம கண்ணு கூசும் போது பாருங்களேன், அப்படியே கண்ணு சுருங்கும். ஸோ அந்த வேலைகள் எல்லாம் பண்றது இந்த ஐரிஸ்ங்கிற இந்த பகுதி தான். இனிமே நீங்க ஆப்போசிட்ல இருக்கவங்கள பாருங்க, அவங்களுடைய கண் எப்படி சுருங்குது விரியுது நல்லா கண்டிப்பா. பார்க்கவும் முடியும் நம்மளால. உம் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சுத்துவோம் தானே, அப்ப நம்மளுக்கு கடைசியில் கிருகிருன்னு வரும்ல நிக்கும் போது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கண்ணு வந்து அந்த நம்ம போன தடவை படிச்ச மாதிரி அது அந்த மூளைக்கு அந்த சிக்னல் வந்து இன்னும் சுத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம நின்றுப்போம், பட் ஆனா சுத்திக்கிட்டே இருக்கோங்கிற அந்த சிக்னல் கொடுத்துட்டு இருக்கனால நம்ம கண்ணுல வந்து அந்த அசைவு இருந்துகிட்டே இருக்கும் நம்ம நின்னுட்டாலும். கண்டிப்பா. அது யாரையாவது சுத்த உம் விட்டுட்டு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அல்ல அல்ல. ஓகே, அதுக்கப்புறம் அந்த கண்மணிங்கிறது இந்த நடுவுல இருக்க அந்த பியூப்பிள். இது வந்து கருவிழியின் உள்ளே இருக்கும் கருப்பு வட்டம். இது உங்கள் கண்ணின் உட்புறத்திற்கு சரி செய்யக்கூடிய ஒரு சாராளம் போன்றது. உங்கள் கண்ணுக்குள் எவ்வளவு ஒளி நுழையுதுங்கிறத இந்த இடம் தான் கட்டுப்படுத்துது. இது விரிவடைந்து குறுகுகிறது. இப்ப நம்ம கண்ணுக்குள்ள இருக்க லென்ஸ், இப்ப நம்மளுக்கு எப்படி கேமரால லென்ஸ், எல்லாருக்கும் லென்ஸை பத்தி தெளிவா தெரியும். அதே மாதிரி நம்ம கண்ணுக்குள்ள இருக்க அந்த லென்ஸ், இது கண்மணிக்கு பின்னால், அதாவது நம்ம பார்த்தோம்ல அந்த ஓட்டை, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம கண்ணுக்குள்ள லென்ஸ். அது வந்து ரொம்ப வெளிப்படையான நெகிழ்வான அமைப்பு. இது கண் உங்கள் கண்ணுக்குள் நுழையும் ஒளியை மையப்படுத்தி உங்கள் கண்ணின் பின்புறத்திற்கு செலுத்துகிறது. ஸோ வர்ற அந்த ஒளிய இந்த லென்ஸ் தான் வாங்கி நம்மளுடைய ரெட்டினாக்கு அனுப்புது, விழித்திரை. அதுக்கு இது லென்ஸ் ஒழுங்கா வேலை செஞ்சாதான் உங்களுக்கு அது வந்து பின்னாடி வரைக்கும் போய் ரீச் ஆகும். உங்க லென்ஸ் ஒழுங்கா வேலை செய்யலைன்னா உங்களோட விழித்திரையில போய் படாது. நீங்க இப்ப என்ன பாக்குறீங்களோ அப்படி படாட்டி உங்களுக்கு அது என்ன நீங்க பாக்குறீங்கன்னு தெரியாது. அதான் சொல்லுவாங்க தூர பார்வை, கிட்ட பார்வை, அதெல்லாம் கூட சொல்லுவாங்க தானே. ஸோ அந்த லென்ஸ் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யணும். அப்பதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு தெளிவா தெரியும். அப்புறம் விழித்திரைனாதான் ரெட்டினா. உங்கள் கண்களில் பின்புறத்தில் உள்ள ஒளி உணர்திறன் கொண்ட செல்களின் இது மெல்லிய அடுக்கு ஒளி மின் சமிச்சைகளாக மாற்றுகிறது. இதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120 மில்லியன் தண்டுகள் குறைந்த வெளிச்சத்தில் பார்க்க உதவக்கூடிய விஷயங்கள் அதுல இருக்குது.
அது இல்லாம 6 மில்லியன் கூம்புகள், அதாவது வண்ணங்கள பார்க்க உதவக்கூடிய விஷயங்களும் அதுல இருக்குது. விழித்திரை ரெட்டினால பிரச்சனைனா நம்மளுக்கு பார்வை ரொம்ப கஷ்டம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த வெ வெ அங்க தான் வந்து நம்மளுக்கு அந்த ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் உருவாகுதுன்னு சொல்லி பார்த்தோம் தானே! அந்த விஷயங்கள் உருவாகுற விஷயம். 12வது வாரத்திலருந்து அது டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அது ரெட்டினால தான் இருக்குது. கிட்டத்தட்ட 120 மில்லியன் தண்டுகள் இருக்குது அதுல. அதுதான் நம்மளுக்கு வந்து வெளிச்சத்துல ஒரு விஷயங்கள நம்மளுக்கு பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம என்ன கலர் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு உதவக்கூடிய கூம்புகளும் அந்த ரெட்டினால தான் இருக்கு. இது சூப்பர். இல்லாம இன்னும் நெறைய ஸ்ட்ரக்சர்ஸ் அதுக்குள்ள இருக்கு. இது ரொம்ப மெயினா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். அது இல்லாம நெறைய ஃபைப்ரஸ் டிஷ்யூ இருக்குது. பிளட் சர்க்குலேஷன்ஸ்க்காக நர்வ்ஸ் இருக்குது. எல்லாமே இந்த கண்ணுக்குள்ள தான் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்புறம் மேக்குலா அப்படிங்கிறது என்னன்னா, அந்த விழித்திரையில இருக்கக்கூடிய ஃபோக்கல் பாயிண்ட், ஒரு ஃபோக்கஸான ஒரு பாயிண்ட். உங்கள் விழித்திரையில் இந்த சிறிய பகுதி உங்கள் பார்வைக்கு முக்கியமாகும். இது உங்கள் காட்சி புலத்தின் மையத்திற்கு பொறுப்பாகும். இது நிறம் மற்றும் நுண்ணிய விவரங்களை காண உதவுகிறது. அந்த விழித்திரையில இருக்க அந்த மேக்குலாங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம அந்த ஒரு பொருள பார்த்தாலும் அது அதோட டீட்டெயில்ஸ் அத பார்க்கறதுக்கு உதவி செய்யுது. அப்புறம் பார்வை நரம்பு, ஆப்டிக் நர்வ். அந்த பார்வை நரம்பு வந்து நம்மளுடைய உங்கள் விழித்திரையை உங்கள் மூளையுடன் இணைக்கிறது. நம்ம என்னதான் பார்த்தாலும் இந்த ஆப்டிக் நரம்பு வேலை செய்யாட்டி மூளைக்கு சிக்னல் போகாது. அப்ப நம்ம என்ன பார்க்குறோங்கிறது நம்மளுக்கு புரியாது. அப்ப மூளை வழியா அந்த சிக்னல் போறதுக்கு இந்த இந்த ஒரு கனெக்ஷன். இது உங்கள் கண்களில் இருந்து சிக்னல கொண்டு ஒரு கேபிள் மாரி இணைக்குது. இணைப்பு புள்ளிகள் பல மூளை பகுதிகளுடன் இணைகின்றன. நம்ம என்ன பார்க்குறோமோ அந்த பொருளா நம்மளுக்கு அது தெரியுது. ஓரளவுக்கு அத பத்தி அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் ஒவ்வொன்னும் நம்மளுக்கு என்னென்ன ஃபங்ஷன்ஸ பண்ணுது இப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ். அவ்ளோ அற்புதமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ். இன்னும் நெறைய விஷயங்கள நாங்க கத்துக்கிட்டு யா அல்லாஹ். இன்னும் நெறைய விஷயங்கள நாங்க படிச்சு, உன்னுடைய இந்த படைப்ப எங்கள படைச்சிருக்கையில யா அல்லாஹ். அந்த படைப்பை எல்லாம் ஒவ்வொரு ஆர்கானையும் நாங்க விளங்கி உணர்ந்து உனக்கு நன்றி உள்ளவர்களா ஆக்கி வை யா அல்லாஹ். நல்ல விஷயங்கள நாமும் செய்யறதோட, நாம படிச்சத பிறருக்கு எத்தி வைக்கிறது மிகப்பெரிய ஒரு நற்பணி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல பரக்கத் சேர்ந்து இன்னும் நெறைய விஷயங்கள நம்ம கத்துக்கிறதுக்கும், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களா இருக்கிறதுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நெறைய விஷயங்கள தேடி பார்த்துட்டு வாங்க. நம்ம யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, உன்னுடைய படைப்பாற்றலை விளங்கி, யா அல்லாஹ் அதை புரிந்து, அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய படைப்புகள் ஒவ்வொன்றையும் புரிஞ்சு விளங்கி உனக்கு நன்றி உள்ள அடியார்களாக எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ் படைப்பின் நோக்கத்தை விளங்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ் இதுல எங்கள் நேரத்தில் பரக்கத்து செய்ய யா அல்லாஹ். எங்களுடைய கல்வி ஞானத்தில் பரக்கத்து செய்ய யா அல்லாஹ். எங்களை பொருந்திக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் மனிதர்கள் யா அல்லாஹ், பலகீனமானவர்கள் யா அல்லாஹ். எங்களுக்குடைய ஏற்படக்கூடிய தவறுகள் இருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்து உனக்கு நன்றி உள்ள அடியார்களாக ஆக்கி நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ந்து உன்னை சந்திக்கக்கூடிய மக்களாக எங்கள் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவாயாக ரப்பே ரஹ்மானே. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.